கருத்தார்த்தின திரு அக்னீஸ்வரன், பலமான நெருக்கடி அதிமுகவுக்கு தான் இருக்கு, கூட்டணி அமைக்கக்கூடிய வியூகத்தில் அதிமுக பின்தங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியன் சொல்றார். உங்களுடைய பார்வை? அவருடைய பார்வை. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி பலமுனை போட்டியா அப்படின்னு கேட்குறீங்க, இருமுனை போட்டியா? தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் அப்படி தான் இருந்திருக்குது. ஆனால் 2024 3 போட்டியாக இருந்தது. இல்லை, 2021 5 முனை போட்டி. 7 முனை போட்டி கூட இருக்கலாம். ஆனால் வாங்கிய வாக்கு சதவீதம் இருமுனை போட்டி தான் அப்படின்றது தான் காட்டுது. 2024 மக்களவை தேர்தலில் 7 இடங்களுக்கு மேலே அதிமுக 3ஆம் இடத்துக்கு போச்சு. அப்போ மும்முனை போட்டினா அதை ஏற்றுக்கலாமா? இல்லை, 3ஆம் இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அதைத்தாங்க, அதிமுகவை 3ஆவது இடத்துக்கு போயிருச்சு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப 2ஆம் இடத்துக்கு வந்தது யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட அது எத்தனை இடம் வெற்றி பெற்றுச்சு சொல்லுங்க? 0. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 3ஆம் இடம் 30 இடம் தானே. அதிமுக எத்தனை இடங்கள்? நீங்க அதைத்தான் சொல்ல வரேன். 3ஆம் இடமா இருந்தானே 30வது இடமா இருந்தானே. பிரதமர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருந்துச்சா இல்லையா? அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் யார் சொல்லுங்க? அறிவிக்க வேண்டியதானே சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே பிரதமர் வேட்பாளர். மாநில கட்சி எப்படி அறிவிக்க முடியும்? ஜெயலலிதா அறிவிக்கலையா? போருங்க சார். சார், நெறியாளர்ட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சில நேரம் நெறியாளர் முதல் சுற்று கருத்தை முடிச்சிட்டோம். சரி, நான் கேக்குறேன், அதுல வெற்றி பெற்றாங்களா? 37 பேரை வச்சு வெற்றி பெற முடியுமா? பிரியன் சார் முடியும்ன்றாரா? அவங்க அப்படிதான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, அது சரின்றானே. தலைப்புக்கு வரலாம். இருங்க, ஒரு விவாதத்தை மடைமாற்றி விடுவதே பிரியன் சாருடைய நோக்கமா இருந்தா உலகத்தை காப்பாற்ற முடியல. உரையாடல் இது, அவ்வளவுதான். இது நம்ம பர்சனலா போக வேண்டாம். ஒரு உரையாடல் நெறியாளருக்கும் பங்கேற்பாளருக்கும் தான் இருக்கணும். முதல் சுற்று கருத்தை சொல்லுங்க. விவாதம் என்ன இருக்கு? என்ன ஒரு விருந்தினர்ட்ட போவே இல்ல. பார்த்தா நீங்க பேசும்போது நான் 1000 பேர் குறுக்கிட்டு இருக்க முடியும். ஐ வெல்கம் இட். அத நான் செய்ய மாட்டேன். முதல் சுற்று கருத்தை நான் முடியல. செய்ய மாட்டேன். இல்ல, ரெண்டு பேருக்கான விவாதமா போய்ட வேண்டாம். செய்ய மாட்டேன். இல்ல, ரெண்டு பேருக்கான விவாதமா போய்ட வேண்டாம். அது வந்து முட்டாள்தனமான முடிவு. அக்னீஸ்வரன், விவாதம்ன்றது முட்டாள்தனமான முடிவு. அக்னீஸ்வரன், நான் சொல்றது அறிவு சார்ந்த முடிவா நான் எடுக்கிறேன். சரி, உங்க அறிவு என்கிட்ட பேசுங்க. என்கிட்ட பேசுங்க. நான் கேக்குறேன். இப்ப பண்றதுதான் வந்து விவாதம். என்னுடைய பேச்சு நேரத்துல அவர் பேசுறது பூரா கழிச்சுக்கணும். நேரத்தை கழிச்சுக்கணும். சரி, உங்களுக்கான நேரம் இருக்கு, நீங்க பேசுங்க. நான் கேக்குறது, தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான். ஏன்னா ஆளுகிற கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தான். நான் சொல்றது சட்டமன்ற தேர்தலை சொல்றேன். ஆக இங்க ஆளுகிற கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக. இப்போ இந்த 2 கட்சிகள்ல 2024 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல யாரெல்லாம் திமுகவை ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் ஓரணியில் நின்றால் 100% திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். நடக்குமா, சாத்தியக்கூறுகள் உண்டா எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் 1.5 வருஷம் இருக்கிற போது இப்போதிலிருந்தே அந்த காய்களை நகர்த்தினால் தான். ஏன்னா நடக்கிறது நல்லாட்சி கிடையாது, அதை முதல் தெளிவுபடுத்திக்கிறேன். இங்கு நடப்பது கூட்டணி ஆட்சியும் கிடையாது, அதையும் தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் கூட்டு சேர்ந்த ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு எல்லா விதமானதுக்கும் ஜபகர் அலி புதுக்கோட்டையில் இறந்திருக்கிறார். என்னாச்சு? உடனே இவர் சொல்றாரு, நீங்க ரைடெல்லாம் விடுவாங்க, அதுக்கெல்லாம் பார்த்து தான். ஆமா, அமைச்சர் துரைமுருகன் அவருடைய பையன் வீட்டில் கூட தான் ரைடு தொடர்ந்து 3 நாள். இன்னைக்கு கூட விசாரணை வளையத்தில் தான் இருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றது? ரைடு நடக்கத்தான் செய்யும். அதிகமாக சம்பாதித்தா ரைடு நடக்கத்தான் செய்யும். அதே பாஜக வீட்டிலையும் நடக்கணும்ன்றதுதான் ஜனநாயகம். ஆனால் இப்படி நடக்க மாட்டேங்குது, அது வேற விஷயம். இப்போ நான் கேட்பது, இங்க நீங்க இந்த 1.5 வருஷத்துல இவங்க சொல்றாங்க நீங்க சிஐஏவை அதிமுக ஆதரிச்சு. ஏங்க, அதை சொல்லித்தான் நீங்க வாக்கு சதவீதத்தை உயர்த்தி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அப்ப இப்ப அதிமுக சொல்லும்ல, இலங்கை தமிழர்கள் கொன்றது காங்கிரசும் திமுக, அதை சொல்ல முடியுமா? ஒரு தேர்தல்ல நீங்க அறுவடை செய்ததற்கு பிறகு அதவே திரும்ப மாநில உரிமையை திமுக பாதுகாக்குதுன்றாங்க. என்ன மாநில உரிமையை நீங்க பாதுகாத்துட்டீங்க? 2024 மக்களவையில் பாஜக கையில் எடுத்த பிரதான விஷயம் கச்சத்தீவு விஷயம் தான். கச்சத்தீவு விஷயத்தை தான் பாஜக முதன்மைப்படுத்தி பேசி ஆர்டிஐ தகவல் வந்து முன்னெடுத்து பேசப்பட்டது. ஆனா அப்ப பாஜகவுக்கு எவ்வளவு வளர்ச்சி இருந்தது அப்படின்றது கேள்வி கிடையாது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு விமர்சனம் களத்தில் திமுக அதிமுக தான் நீங்க சொல்றீங்க,
இவ்வளவு விமர்சனம் திமுக அரசுக்கு எதிராக வைக்கும் போது அந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு பிரிஞ்சு போகாதா? இது அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் இல்லையா? சார், எப்பயுமே பலவீனம் அப்படிங்கிறது நீங்க அதிமுகவுக்கு பலவீனம் நீங்க நினைக்கிறீங்கல்ல. இப்ப 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்ல, இன்று வரைக்கும் 25% வாக்குகளோடு அது நிக்கிற காரணத்தினால தான் அதை சொல்றேன். அதுவே குறையுமானால், அந்த கட்சியை விட இன்னொரு கட்சி வளருமானால், அதைத்தான் நான் சொல்ல போறேன். ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டியது, நீங்க சொல்லல, ஆனால் ஆர்டிஐல மட்டும் பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டதுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா, அப்படி ஒரு அதிகாரியே அங்கு இல்லை என்பதுதான் உண்மையான தகவலும் கூட. அப்ப பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் சொல்லாத போது ஆர்டிஐல மட்டும் வருகிறது என்றால் அது தவறு. அதனாலதான் அது எடுபடல. அது இருக்கட்டும். இப்ப உங்களுடைய கூட்டணியை பற்றி பார்த்தா, டங்ஸ்டன்ல நாம மாநிலத்தில் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் போயிருக்கிறாங்க. ஆனா ஏலத்தை கேட்டதே திமுக அரசாங்கம் தானே. சரி, 2023 கனிம வள சட்டம் திருத்தம் வந்தபோது 39 நாடாளுமன்ற உறுப்பினர் யாருக்கு இருந்தாங்க? உங்களுக்கு தானே இருந்தாங்க. 39 பெருசா, ஒருத்தர் பெருசா? அப்போ நீங்க எல்லாமே உங்களுடைய நோக்கத்துல இதை மட்டும் சொல்லிடுறேன், மாநில உரிமை என்று வருகிற போது நீங்க திமுகவினால் மாநில உரிமையை காப்பாற்றியதற்கு ஒரு சாட்சி 15 மரங்களை கேரளாவில் அணை ராஜ்சபால அதிமுக உறுப்பினர்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க அந்த கனிம வள சட்டத்துக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? 39 பேரை விட்டுருவீங்க. நீங்க எதிர்ப்பு ஓட்டு போட்டு நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்தனே, நீங்க என்ன பேசுறீங்க? அப்படி இருந்து வந்துச்சுல, எதிர்ப்பு ஓட்டு போட்டாச்சுல, அவ்வளவுதானே பண்ண முடியும். ஏலம் உரிமையை ஆனா நீங்க நான் 8வது பாஸ்னா நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில் கணக்கு மாதிரி இருக்கு. எல்லாரும் மெத்த படிச்சவங்க தான், எல்லாரும் முடிச்சிட்டு தான் படிச்சவன். ஆனா ஒண்ணு கேக்குறேன், அந்த நகைச்சுவை மாதிரி சிரிக்க உரிமையை, ஏலம் எடுக்கும் உரிமையை மாநில அரசு கேட்டுச்சா கேட்கலையா? அந்த ஏலம் எடுக்கிற உரிமையை மத்திய அரசு எடுத்துட்டாங்க. அந்த திருத்தமே அப்ப அதை விட்டுட்டு இன்னைக்கு முதல் ஆளா அந்த களத்துல போய் நின்றது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். கள்ளக்குறிச்சிக்கு இதுவரைக்கும் மாநில முதலமைச்சர் போகவே இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து சொன்னதற்கு பிறகும் 15 மரங்களை வெட்டுவதற்கு நன்றி தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரைக்கும் அந்த கேரள அரசாங்கம் அதை பத்தி எதுவுமே சொல்லல. அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா உரிமைகளிலும் விட்டு கொடுத்து விட்டு மாநில அரசு, திமுக அரசு கூட்டணி என்கிற ஒரு பிம்பத்தை காட்டி, நாங்கள் நிலையான ஆட்சி, நாங்கள் அடுத்த முறை ஆட்சி அப்படின்னா விலைவாசி உயர்கிறது, இதைவிட இன்னும் மேலும் உயரும். அப்ப 7.5 கொண்டு வந்த ஆட்சி நாம எதுவும் செய்யல. ஆகையினால திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லும்போது சொன்னாரு, திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு 37% 2021. அதிமுக 33%. நான் கேட்கிறேன், அமமுக எத்தனை சதவீதம்? 2%. அப்ப 2% எடுத்திருந்தால் 33 35 தான மாறி இருக்கும். எப்படி ஆட்சியை பிடித்திருக்க முடியும்? ஆக இப்படி இவர்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் இவர்களோடு அவர்கள் சேர்ந்தால் நல்லா இருக்கும், இவர்களோடு இவர்கள் சேர்ந்தால் நல்லா இருக்கும். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி 3.8 எடுத்தது இப்ப 4.2 உயர்ந்திருக்கிறது. நாம் தமிழர் சீமான் தந்தை பெரியாரை பேசிய காரணத்தால், நாடாளுமன்ற தேர்தலில் தந்தை பெரியாரை பேசிய காரணத்தால் அவர் இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறார். இப்பொழுது விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, தேமுதிக இவர்கள் எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால் திமுக ஆட்சியை உறுதியாக விட்டுக்கெடுக்கும். சார், இது முதல் என்பது என் பார்வை. சார், இது முதல் சுற்றுக்கு அடுத்த எடுத்துக்கிறேன். திரு ராஜ்மோகன், பலமுனை போட்டி இருந்தாலும் திமுக அதிமுக இருதுருவ அரசியல் தான். எத்தனை முனை போட்டி இருக்கலாம், ஆனால் இருதுருவ அரசியல் தான், அதுதான் தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி அக்னீஸ்வரன் சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? அரசியல் நெருக்கடி, தேர்தல் நெருக்கடி யாருக்கு? ஆளுங்கட்சிக்கா எதிர்கட்சிக்கா? இந்த முறையில் எல்லா முறையும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிற நெருக்கடி இருக்கு. சரி, 2026 தேர்தலில் வெற்றி யாருக்கு? தீர்மானிக்க போவது யாரு? மிக மிக முக்கியமான குரூஷியல் பாயிண்ட் என்னன்னா, நம்ம தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் லேட்டஸ்ட் லிஸ்ட் கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சற்றொப்ப 6.36 கோடி பேர் ஓட்டர்ஸ் சார். இந்த 2026 எலெக்ஷன்ல 6.36 கோடியில 1.19 கோடி